Welcome back, students. So this is session from the last class. So continuation. So last class continuation நம்ம last linkல நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can see here species வந்து last நம்ம பார்த்தோம், that is what is a species and how the animals having this how the animals are classified having a similar morphological features இந்த மாதிரி traits யூஸ் பண்ணி ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்பீஷிஸ்ல பிரிக்கிறோம் and how at the same time எப்படி வந்து ஆக்சுவலா reproductive isolated animals வந்து எப்படி பிரியுது, how the same species animals produce the same type of offspring like hen and cock or peahen and peacock. So அந்த மாதிரி வந்து ஒரே மாதிரியான ஸ்பீஷிஸ் அதோட ஆஃப்ஸ்பிரிங்க ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் here. And the last one is a sterile offspring we have seen in the last class, and I have explained some hybrid animals like hinny, mule, liger and tian. So these are the hybrid animals. இந்த ஹைபிரிட் அனிமல்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா ஃபார் அவர் ஓன் பர்பஸ், நம்மளோட ஓன் பர்பஸ்க்காக தான் ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். நம்ம மலைவாழ் மக்கள் வந்து அவங்களோட பர்பஸ்க்காக அவங்க வந்து ஹெல்ப் பண்ண, அதுக்கு அவங்களோட பர்பஸ்க்கு ஹெல்ப் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மியூல்ன்ற அனிமல் ரெடி பண்ணது. த்ரூ த பயாலஜிக்கல் லெபார்டரி ப்ரிப்பரேஷன் மூலமா தான் ஆக்சுவலா நம்ம இது வந்து ரெடி பண்ணோம். And the next is the genus. So genus, what is genus அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's a group of closely related species which have evolved from a common ancestor. So I have given a simple example. Here you can see the animal name is red panda. So panda la red panda irukku and it is the only genus, only species. Here you can see the first letter, the scientific name of red panda is Ailurus fulgens. It is written in italic form. Generally written பண்ணும்போது computerized formல இருக்கும்போது italicல இருக்கணும். நம்ம ரைட் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it should be underlined separately. So இது italic இருக்கனால நான் வந்து underline பண்ணல, but in written form you should underline separately. So it's a group of close related species which have evolved from a common ancestor. Like before classes la நம்ம starting classes la நம்ம பாத்திருப்போம், evolution start ஆகும்போது then அதோட நம்ம வந்து human evolution ஒரு slide நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். அந்த ஹியூமன்ஸ் எவல்யூஷன் ஸ்லைட்ல ancestors யாருன்றதையும் நம்ம காட்டணும். So in some genus there is only one species which is called monotypic genus. So இதுல ரெண்டு நேம்ஸ் இருக்கு. This is the red panda oda scientific name. Red panda oda binomial name da Ailurus fulgens. The Ailurus is called as a genus name and fulgens is called the species name. So first எப்பவுமே genus இத நம்ம last class la explain பண்ணோம். Genus is the noun form of the animal. That is noun means name. So Ailurus means it's a panda and fulgens means it's a adjective which tells about the how the animal is present. Like that அந்த மாதிரி ஒரு நேம் தான் வந்து நம்ம வந்து ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் சொல்லுவோம். பட் சம் டைம் வந்து அந்த ஜீனஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில அனிமல்ஸ்க்கு மோனோடைபிக்கா இருக்கும். மோனோ மீன்ஸ் சிங்கிள், ஒரே ஒரு ஜீனஸ் மட்டும் தான் இருந்துன்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் ஆர் ஹியூமன் எவல்யூஷன்ல நம்ம நிறைய பார்த்தோம். ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சாப்பியன்ஸ், ஸோ ஹோமோ நியாந்தர்தல், இந்த மாதிரி ஹோமோ நம்ம நிறைய பார்த்தோம். பட் அந்த ஹோமோல ஹோமோ இஸ் a genus name. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹோமோல நிறைய ஸ்பீஷிஸ் வருது. ஐ மீன் ஜீனஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஹோமோ நியாந்தர்தல், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ இந்த மாதிரி வருது. ஈவன் எக்ஸாம்பிள் ஃப்ராக் நம்ம எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ராக்லயும் நிறைய இருக்கு. ரானா ஹெக்ஸாடாக்டைலா, ரானா டைக்ரீனா. So there are so many animals in frogs also. எல்லா அனிமல்ஸ்லயும் நிறைய வந்து ஜீனஸ் எல்லாமே இருக்கும். பட் இதுல வந்து ஒரு சிங்கிள் மோனோடைப் ஜீனஸ் இருக்கிறதுனால, ஐ மீன் சிங்கிள் ஜீனஸ், இது ஆலுரஸ் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா வேற எந்த அனிமல்ஸுமே இப்போதைக்கு இல்ல. அதனாலதான் வந்து மோனோடைபிக் ஸ்பீஷிஸ் அப்படின்றது நம்ம சொல்றோம். And the next is
if there are more than one species in the genus. So genusல இப்ப நம்ம சொன்ன மாதிரி Homo erectus, Homo neanderthal, Homo sapien இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷிஸ் ஒரு ஸ்பீஷிஸ்க்கு மேல இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் a polytypic genus. Poly means many. Poly means many. நிறைய இருக்கிறத நம்ம வந்து poly நம்ம சொல்லுவோம். So polytypic or polythene, polychromosomes இந்த மாதிரி இருக்கிறத poly means many. It's a polygenus, polytypic genus. For example, cats மட்டும் பாத்தீங்கன்னா comes under the genus Felis. So Felis domesticus இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா see here. Here I have given an example. Felis domestica is the domestic cat, and Felis margarita is the jungle cat, and Felis silvestris is the wild cat. See here, the Felis is repeating. ஸோ இங்க வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நான் கேட் கொடுத்துருக்கேன். பட் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நம்ம ஹியூமன் எவல்யூஷன்ல பார்க்கும்போது we have seen so much different examples like Homo erectus, Homo neanderthal and Homo sapiens etc. ஸோ இதெல்லாமே நம்ம polytypic genus அப்படின்னு சொல்லலாம். And coming to the next one, family. Family அப்படின்னு சொல்லும்போது it's a taxonomic category. It's a taxonomic category which includes a group of related genera. Genera means genus. So அந்த genus இருக்கிற மொத்தத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா at the same time genera with less similarity as compared to genus and species. Genus and species கம்பேர் பண்ணும்போது கம்மியான சிமிலாரிட்டி இருந்தாலும் நம்ம அதை ஆக்சுவலா இன்க்ளூட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், the family Felidae includes the genus Felis. So Felisல எந்த அனிமல்ஸ்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா and genus is a Panthera. So genusல Felisம் வரும். Felidae இருக்கிற Felidae அப்படின்னு ஒரு ஃபேமிலில எந்த அனிமல்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Felis அனிமல்ஸும் வரும். ஜீனஸ் Pantheraவும் Felidae ஃபேமிலி தான் இன்க்ளூட் ஆகும். லைக் பாத்தீங்கன்னா Panthera leo. Panthera leo also comes under the family Felidae. Panthera tigris, it also comes under Felidae. So அதே மாதிரி Leo, leopards. Leo means lion, leopards தனியா இருக்கு. And இங்க பாத்தீங்கன்னா the lions, tigers and leopards. So இது எல்லாமே genus Pantheraல வரக்கூடிய animals. And but it comes under, see, the genus Felis comes under Felidae, but even the genus Panthera also, the lions, tigers and leopards also comes under the same family Felidae. This is actually அந்த மெத்தட்ல சொல்ல வருது. Once it is completed, I will show you an example so that you can understand. And the next one is the order. Order நம்ம சொல்லும்போது எதை நம்ம ஆர்டர் சொல்லுவோம், ஒரு ஆர்டர் வைஸ்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி தான் this category includes an assemblage of one or more related families which show the few common features. ஸோ சில காமன் ஃபீச்சர்ஸை அசம்பிள் பண்றது தான் நம்ம வந்து ஆர்டர் நம்ம சொல்றோம். One or more similar families are grouped together to form an order. One or more similar families. So ஒரே one இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிற similar families தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆர்டர் நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள், family Canidae and Felidae are placed in an order Carnivora because Canidaeல cats இருக்கு. Then sorry, Felidaeல Canidae means canine teeth. Canine teeth animals வந்து Canidae சொல்லுவோம். And Felidaeல cats இதெல்லாமே இருக்கு. Felidae just now we have seen that tiger, lions இதெல்லாமே இருக்கு. And even Canidaeல பாத்தீங்கன்னா the animals having canine teeth, but they are included in the order Carnivora. Carnivora meaning we know that carni means flesh eater, vora means to eat. Carni means flesh, carni means flesh, vora means to eat. So flesh eating animal தான் நம்ம கார்னிவோரான்னு சொல்றோம். இப்போ இங்க இருக்கிற அனிமல்ஸ்ல இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து it comes to the same order Carnivora. That is the here I have given that this example. And the next one is the class. So class வரும்போது பாத்தீங்கன்னா this category includes one or more related orders with some common characters. ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிற ஆர்டர்ஸ். ஸோ நீங்க ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிங்டம், தென் ஃபைலம், ஃபேமிலி, ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், நவ் கிளாஸ். ஸோ ஆர்டர்ல இருந்து தான் கிளாஸஸ் வருது. See here, one or more related orders. ஸோ ஆர்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்றோம் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், ஐ ஹவ் given some example. ஆர்டர் பிரைமேட்டா. பிரைமேட்டான்றது இட்ஸ் அ மங்கி. ஸோ we know that குரங்கு தான் நம்ம வந்து பிரைமேட்ஸ் நம்ம சொல்லுவோம். And comprising monkeys, apes and man. Even man also comes under monkeys.
பட் நமக்கு இருக்கு நம்ம ஒரு ஹியூமன் ஆரிஜின் ஆகிறதுக்கு முன்னாடி யாரு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா monkeys தான். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த monkey primates. அதனால தான் அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம primates நம்ம சொல்றோம். இஸ் பிளேஸ் இன் த கிளாஸ் mammalia. ஸோ monkeys, apes and man இவங்க எல்லாருமே நம்ம எதுல நம்ம இன்க்ளூட் பண்றோம் பாத்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் கிளாஸ் mammalia and along with the order carnivora which includes dogs and cats. But at the same time பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா பட் இது வந்து நம்ம கிளாஸஸ்ல சொல்ல மாட்டோம். பிரைமேட்ஸ்ல டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம். பட் தே கம்ஸ் அண்டர் த ஆர்டர் கார்னிவோரா பிகாஸ் வி ஜஸ்ட் நவ் saw that carnivore animalsக்கு they are flesh eating animal. At the same time they have a sharpened teeth. So dogs ஓட பல் நம்ம பார்த்திருப்போம். முன்னாடி இருக்க ரெண்டு பல்லு முன்னாடி இருக்க அணிலுக்கு இருக்க ரெண்டு பல்லு மாதிரிலாம் முன்னாடி எல்லாம் பல்லு இருக்காது. இருந்தாலும் அது ரொம்ப சின்ன சைஸா இருக்கும். பட் அதோட கெனன் டீத் அந்த சிங்கப்பல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா நல்லா ஷார்ப்பா இருக்கும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளஷை வந்து கடிக்கணும் அப்படின்னு புடிச்சு கடிச்சு இழுக்கணுன்றதுக்காக அது நல்லாவே ஷார்ப்பா இருக்கும். அட் த சேம் டைம் யூ கேன் சி த டாக் சம்டைம் டாக் வந்து நம்மள பைட் பண்ணும்போது துரத்தும் போது பாத்தீங்கன்னா அப்ப அந்த ஃபிளஷை வந்து பிடிச்சி கடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பல் நல்லா ஷார்ப்பா இருக்கும். ஸோ தட் இஸ் த ஆர்டர் that comes include dogs and cats வந்து carnivore. ஈவன் நீங்க வந்து கேட்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தாலுமே நல்லா புரியும் தெரிஞ்சிருக்கும். கேனைன்ஸ் டீத் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கும். பட் நாட் இன்சிசாஸ் ஃப்ரண்ட்ல இருக்க ரெண்டு டீத் வந்து அந்த அளவுக்கு அதுக்கு ஷார்ப்பா இருக்காது. The next one is the phylum. So phylum அப்படின்னு பார்த்தீங்கன்னா the group of class with similar distinctive characteristics constitute a phylum. ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும்போது நம்ம phylum நம்ம சொல்லுவோம். Like I just say take the example is fishes. So fishes அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுக்கு அடுத்த வர லெசன்ஸ்ல பார்ப்போம். fishes CES PIS CES fishes is a fish. ஸோ ஃபிஷ்ல இருக்க கேட்டகரிஸ் எல்லாமே வந்து ஃபிஷஸ்லாம் வரும். இது ஒரு ஃபைலமா நான் சொல்றேன். ஸோ அந்த ஃபைலம் ஃபிஷஸ்ல என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம், என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் அந்த அனிமல்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first character is that they are having fins, they are having gills, and then they have an the fins and the gills. They lives in water. Main thing வந்து water, தண்ணியில தான் வாழும். தண்ணியை விட்டு கண்டிப்பா அதால வெளியே வர முடியாது. You know that what are the characters of fishes இருக்க என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு தெரியாது. heart is two chambered. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ இந்த கேரக்டர்ஸ்ல இருக்க அனிமல்ஸ் மட்டும் தான் ஃபிஷஸ்ல இன்க்ளூட் ஆகும். ஓகே, பட் சம் அனிமல்ஸ் வந்து அதோட கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது நம்ம வேற ஒரு இதையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு சம்டைம்ஸ் வந்து கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு சில அனிமல்ஸ் கொடுப்பாங்க. பாக்குறதுக்கு வந்து இப்போ ஃபிஷஸ்க்கு அப்புறம் வந்திருக்கிற அனிமல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆம்பிபியன். ஸோ சம் அனிமல்ஸ் கம்ஸ் அண்டர் இன் பிட்வீன் தீஸ் டூ. ஸோ ஃபிஷஸ்க்கும் ஆம்பிபியனுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கும் அந்த அனிமல் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கனெக்டிங் லிங்க். அப்போ அந்த அனிமலுக்கு ரெண்டு கேரக்டருமே இருக்கும். பாக்குறதுக்கு ஃபிஷஸ் மாதிரி இருக்கும். At the same time amphibianoட characters சிலது இருக்கும். Then next one is see here the classes fishes, amphibia and reptilia, aves and mammalia constitute the next higher category phylum chordata. So chordata next classல வந்து நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் சிம்பிள் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம சொன்ன ஃபிஷஸ் இருக்கலாம். தென் திஸ் இஸ் த எவல்யூஷனரி ஆர்டர். இதை கொடுத்துருக்கிறது வந்து எவல்யூஷனரி ஆர்டர் இதுதான். ஆம்பிபியா இல்ல ரெப்டிலியா, ஏவிஸ், மேமலியா நீங்க எது எடுத்தாலுமே இட் கம்ஸ் அண்டர் ஃபைலம் கார்டேட்டா. ஸோ வாட் இஸ் கார்டேட்டா பாத்தீங்கன்னா the animals which having notochord. Carda means cord means a sting like structure. நல்லா ஹார்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிங் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏட்டா மீன்ஸ் குரூப். ஸோ அந்த குரூப்ல இருக்க அனிமல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கார்ட் டேட்டா நம்ம சொல்லுவோம். These classes share some common features like presence of a notochord. This is the one of the important feature. இப்போ நம்ம சொன்னோம் that's நமக்கு வந்து இப்போ we are having backbone இருக்கு or vertebral column நம்ம சொல்றோம். That is called as a vertebral column. பேக்ல இருக்கிற முதுகெலும்பு தான் நம்ம vertebral column நம்ம சொல்லுவோம். கார்ட் மீன்ஸ் ஸ்ட்ரைட். நம்மளோட அந்த நோட்டோகார்டு எப்படி இருக்கும், பட் அந்த நோட்டோகார்டு அந்த vertebral column ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி we are having notochord.
நோட்டோகார்டுன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வெர்டிபிரல் காலம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது. பட் இந்த நோட்டோகார்டு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த வெர்டிபிரல் காலம் ஃபார்ம் ஆகும்போது நோட்டோகார்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த நோட்டோகார்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு வெர்டிபிரல் காலம் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். தட் இஸ் a character of a vertebral column. Just a minute. Okay. So that is the அதான் the chordate characters. Sometimes நம்ம vertebrate நம்ம சொல்லுவோம். Vertebrates and chordates ரெண்டுமே ஒண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா no, both are different. All vertebrate animals are chordates. ஏன்னா எல்லா vertebrate animalsக்கு chordates இருக்கும். சாரி, notochords இருக்கும். But all chordates are not vertebrates. பிகாஸ் கார்டேட்ல இருக்க அனிமலுக்கு எல்லாத்துக்குமே நோட்டோகார்டு இருக்கும். ஆனா நோட்டோகார்ட்ஸ் வெர்டிபிரல் காலமா சேஞ்ச் ஆகாது. பட் இன் கேஸ் ஆஃப் ஹியூமன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வெர்டிபிரல் காலம் ஆரிஜின் ஆகிறதுக்கு முன்னாடி வி ஹாவ் நோட்டோகார்ட். பட் ஒன்ஸ் வெர்டிபிரல் காலம் ஆரிஜின் ஆகும்போது நோட்டோகார்ட் ரீப்ளேஸ் பண்ணிடும். அந்த பிளேஸ்ல வெர்டிபிரல் காலம் வந்துடும். ஸோ வி ஹாவ் போத் நோட்டோகார்ட் அண்ட் வெர்டிபிரல் காலம். நீட்ல கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, அனிமல்ஸ் ஃபைலம் மேமலியா, இந்த ஃபைலம் ஆர் இந்த ஃபைலம் கார்டேட்டா ஆர் ஃபைலம் இந்த அனிமலுக்கு நோட்டோகார்ட் அப்படின்றது இருக்கா, இல்லைன்னா வந்து ஆர்டர் மேமேலியா அனிமல்ஸ்க்கு நோட்டோகார்ட் இருக்குமா, ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு ஸ்டேஜஸ்ல இருக்குமான்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்ப அந்த இதுல நம்ம வந்து கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். பிகாஸ் யூ ஹேவ் 4 ஆப்ஷன்ஸ். 4 ஆப்ஷன்ஸுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தாட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேமல்ஸ்க்கு வந்து வி டோன்ட் ஹேவ் நோட்டோகார்ட். ஸோ நமக்கு வந்து வெர்டிபிரல் காலம் மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுவாக தான் கொடுப்பாங்க. பிகாஸ் தே நோ த சைக்காலஜி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவோம். பட் தட் இஸ் நாட் த ரைட் ஒன். இட்ஸ் டோட்டலி ராங். பிகாஸ் தேர்ட் ஆர் செகண்ட் ஆர் தேர்ட் பாயிண்ட்ல ஷோரா கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு ஸ்டேஜஸ்ல நம்ம எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு நோட்டோகார்டு இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வி ஷுட் go through the questions carefully and then we should answer the question, because you know that each question carries 4 mark. ஒரு question தப்பாச்சுன்னா you get 25% of your minus mark. So 4 மார்க்ல 1 மார்க்ன்றது மைனஸ் ஆகும். So you should carefully answer the questions. And என்னென்ன வேற என்ன characters அப்படின்னு பாத்தீங்கன்னா, first one is the presence of notochord and a dorsal tubular nerve cord. Dorsal tubular nerve cord வரும்போது பாத்தீங்கன்னா, invertebrates and vertebrates, we divided into the animal into 2 categories, invertebrates and vertebrates. So vertebrates, we are vertebrates because we are having notochord, sorry, we are having a vertebral column. இதெல்லாமே நம்மளோட characters. And coming to vertebrates, we are having dorsal tubular nerve cord. So நம்மளோட nerve cord எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட முதுகுல தான் இருக்கும் actually, but it is also a tubular in shape. So tubular and it is a nerve cord and hence included in the phylum Chordata. That's why நம்ம vertebrates ஆகலாம், இல்லைன்னா வந்து fishes, amphibia, reptilia, aves, mammal, நீங்க எந்த இதுல இருக்க எந்த அனிமல்ஸ் நீங்க எடுத்தாலுமே it comes under Chordata because of these 2 characters. இதுல இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் ரெண்டுமே முக்கியமானது. பட் இது மட்டுமே இல்லை, இன்னொரு சில கேரக்டர்ஸும் வேணும். லைக் இதுல வந்து பிரசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் அண்ட் டார்சல் டியூபுலர் நர்வ் கார்டு கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் வென்ட்ரல் ஹார்ட்னு இருக்கும். வென்ட்ரல் ஹார்ட் நம்மளோட வென்ட்ரல் சைட்ல, வென்ட்ரல் மீன்ஸ் நம்மளோட வயிறு பகுதி, ஃப்ரண்ட் சைட்ல தான் நமக்கு ஆக்சுவலா வந்து ஹார்ட் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கும். ஐ மீன் சென்டரா தான் இருக்கும். பட் அதோட அப்பெக்ஸ் ரீஜன், அதோட பேஸ் ரீஜன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா இருக்கும். ஸோ வெயிட்டா இருக்கிறதுனால அது லெஃப்ட் சைடு சாஞ்சு இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா, இட் இஸ் பிரசன்ட் இன் லெஃப்ட் சைடு நம்ம சொல்றோம். பட் இட் இஸ் பிரசன்ட் எக்ஸாக்ட்லி அட் த சென்டர் ஆஃப் த பாடி. ஸோ அந்த நம்ம வென்ட்ரல் ஹார்ட்ன்றதும் ஒரு முக்கியமான கேரக்டர். பிகாஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் பாத்தீங்கன்னா they are having dorsal heart. இன்வெர்டிபிரேட்ஸ் அனிமலுக்கு முதுகுல தான் ஆக்சுவலா ஹார்ட் இருக்கும், நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் in phylum. And then next one is a kingdom. So kingdom already now பார்த்தது, but once again I will explain. All living things belonging to the various phyla are included in the kingdom Animalia, and it is the top most of the taxonomic hierarchy because kingdom வச்சு தான் நம்ம பேஸ் பண்றோமே. So நம்ம 6 kingdom பார்த்தோம், 7 kingdom பார்த்தோம், the last one is a 5 kingdom. So far இப்போ இருக்கிற kingdom வந்து 5 kingdoms தான், like Monera, Protista. So like Monera, Protista, then fungi, plantae and Animalia. So these are the kingdoms in, that is these are the 5 kingdoms in taxonomic hierarchy. இந்த இதுல வந்து இதுதான் வந்து டாப் மோஸ்ட் இருக்கிறது.
டாப் மோஸ்ட் மீன்ஸ் த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளாசிபிகேஷன் கொடுக்கும் போதே அந்த இடத்துல இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்டம் தான். ஸோ கிங்டம் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டாக்ஸானமிக் ஹைரார்கி ஆர் கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன்ல கிங்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணுது. அண்ட் திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கிவன். See here. இது வந்து உங்க I just take this example from your book, but I will have one more example in the next slide. We will see that. See this is the systematics of human being. ஒரு human being ஓட classificationல கொடுத்திருக்காங்க. Kingdom, it belongs to the animal kingdom. We know that there are 5 kingdoms: Monera, Protista, Fungi, Plantae and Animalia. Humans are comes in the Animalia kingdom. And phylum, see the phylum, kingdom kapra phylum. Then class and order, family, genus and species. This is the last one. And phylum, it belongs to the phylum is the chordata. Chordata animals நம்ம சொல்லும் போதே என்ன நம்ம சொன்னோம்னு பாத்தீங்கன்னா notochord and vertebral column or vertebral column and so many characters. இதுல மெயினா நம்ம முக்கியமா சொல்லக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா animals with the notochord or vertebral column. Animals with the notochord or vertebral column is the one of the very important point in chordata. That is vertebral column நம்ம common Englishல backbone சொல்லுவோம். But being a science student, you should not say backbone. It's a vertebral column. And the next one is the class. Classல humans comes under mammalia. Mammalia, we know that. So last class we have explained. Mammalia means the development of the mammary gland. So mammary gland எதுக்காக develop ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா once again to nurture the young ones. So mammals are the animals which gives birth to the young ones. So mammals இருக்க கேட்டகரியில இருக்க எல்லா அனிமல்ஸ்மே young one வந்து birth giving birthல தான் இருக்கு. அதாவது egg laying கிடையாது, ஒரு இல்லைன்னா வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அந்த மாதிரி கிடையாது. வாட்டர்லயே வந்து ஆக்சுவலா வந்து எக் ரிலீஸ் பண்ற கேரக்டரும் அதுக்கு கிடையாது. பட் இன் கேஸ் ஆஃப் மேமல்ஸ் we are having the giving birth of young ones. So body covered with hair or fur. So hair or fur, just listen, hair or fur. இப்போ வந்து deer, then bears, இதெல்லாமே பாத்தீங்கன்னா hair and fur, and lions, tigers, there are so many mammal. இங்க வந்து human மட்டும் தான் நம்ம எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கோம். பட் மேமலியாவோட காமன் கேரக்டர் இதுதான், பாடி கவர்ட் வித் ஹேர் ஆர் ஃபர். கண்டிப்பா நமக்கும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பிரைமேட்ஸ்ல இருந்து ஹியூமன் எவல்யூஷனா மாறும்போது தான் நம்ம பாடியில இந்த ஹேர்ஸ் எல்லாமே ஷெட் ஆகியிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we do have hair கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஒரு குரங்குக்கு எப்படி வந்து டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் வந்து பாடி ஃபுல் ஃபுல் ஹேரால கவர் ஆகுது அந்த மாதிரி தான் இருந்தது. பட் நவ் வி ஹாவ் அந்த ஹேர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே குறைஞ்சிருக்கு. லைக் இப்போ நம்ம பாடியில ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கு. லைக் பாத்தீங்கன்னா ஹெட்ல வந்து நமக்கு ஹேர் இருக்கு, தென் ஐப்ரோஸ், ஐலிட்ஸ், then armpits. So see, these are the some regions. Even our hand and legs la pathina chinna chinna hairs irukum in order to protect us from the environment protect பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான சில hairy structures எல்லாமே இருக்கும் கண்டிப்பா. And the next character of mammalia is the mammary gland. So the presence of mammary gland, one of the very important character which shows that this because of the mammary gland only the young one will nurture by the mother. ஸோ அம்மா வந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு மில்க் ஃபீட் பண்றதுக்காக தான் மேமரி கிளாண்ட்ன்றது இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஃபார் மேமேலியா. ஸோ கிளாஸ் மேமேலியாவோட மெயின் ஃபீச்சர், மெயின் இம்பார்ட்டன்ட் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வரும்போது மேமரி கிளாண்ட் தான் நம்ம சொல்லுவோம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆர்டர். இந்த ஆர்டர் becomes under primata. So primates I have already told you. Primates means monkey. So monkeyல நம்ம வந்து monkeyல இருந்து நம்ம ஆரிஜின் ஆனது. Primates we are originated from them. ஆனா எல்லா monkeysமே வந்து human evolution ஆகாது, because there are certain monkeys which comes under which form which become human. அதுல என்ன monkeysலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா orangutan அப்படின்னு ஒரு அனிமல் இருக்கு. Then you know that gorilla, chimpanzee is a very intelligent monkey. So chimpanzee பாத்தீங்கன்னா ஜூ இல்லைன்னா வந்து சர்க்கஸ் ரன் பண்றாங்கன்னா அந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பன்சி கண்டிப்பா இருக்கும். கொரில்லாவும் இருக்கும், பட் கொரில்லா விட சிம்ப் வந்து ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு பிரைமேட்டா சொல்லலாம். இதுல மெயினா வந்து எந்த பிரைமேட் வந்து ஹியூமன் எவல்யூஷனுக்கு ரொம்ப எக்ஸாம்பிளா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒராங்குட்டான், கொரில்லா அண்ட் சிம்ப்.
So these are the animal and there are so many monkeys. அது எல்லாமே வந்து human evolutionக்கு அது வரல, but we just saying mammals with forward looking eyes and grasping fingers. What is forward looking eyes? Because we have நம்மளோட பார்வை எப்படி பார்த்தா ஃபார்வர்டா தான் இருக்கும். So that is the mammals with forward looking eyes and grasping fingers. What is the difference between other mammals and us அப்படின்னு பாத்தீங்கன்னா, human evolutionல monkeys நீங்க எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா we having a 2 legs and two hands. ஸோ அந்த ஹேண்ட்ஸ்ன்றது வந்து ஹேண்ட்ஸும் 2 ஹேண்டுமே சேர்ந்து அந்த அனிமல் வந்து வாக் பண்றதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. primates, I'm saying about the primates. Before the human evolution, the primates இப்படி தான் யூஸ் பண்ணாங்க. once அந்த evolution human evolution ஸ்டார்ட் ஆக அந்த காலில இருந்து அந்த 4 limbs அந்த 4 கையுமே யூஸ் பண்ணி நடக்கிறதுக்கு பதிலா 4 limbsனே சொல்லிடலாம். நம்ம 4 கை இருந்ததை விட 4 limbs is better. ஸோ அந்த ஃப்ரண்ட்ல இருக்க 2 காலு அண்ட் லெக்ஸ் இதை யூஸ் பண்ணி நடக்கிறத விட they start to standing. ஸோ நிமிர்ந்து நிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டாண்டிங் பிஹேவியர் வரும்போது அவங்களோட கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் கிராஸ்பிங் த திங்ஸ். லைக் நம்ம ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம கை தான் போகும், இல்ல சாப்பிடணும் போது கை தான் போகும், ஏதாவது பாஸ் பண்ணாலும் நம்ம கை தான். தட் இஸ் அ கிராஸ்பிங். கிராஸ்பிங் மீன்ஸ் எடுக்கிறது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர். அண்ட் ஃபேமிலி, இட்ஸ் அ ஹோமினிடே. Hominidae means primates with relatively flat faces and binocular vision. We are having binocular vision. Binocular vision means நம்மளோட பார்வை எப்பவுமே இப்படிதான் இருக்குன்னா ஸ்ட்ரைட்டானா ஸ்ட்ரைட் தான். இப்போ நம்ம வந்து திரும்பி பார்க்கணும் அப்படின்னா we should rotate our head. ஸோ நம்ம திருப்பி நம்ம கழுத்தை திருப்பினா மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். That is a binocular vision. Owls, you can take the example of owl. ஆந்த நீங்க எடுத்தீங்கன்னா they can rotate their head 360 degree. அதாவது அதே அந்த கழுத்தை வந்து அப்படியே வச்சுட்டு கம்ப்ளீட்டா வந்து சுத்த முடியும். ஸோ அந்த மாதிரியான அதுக்கு வந்து அந்த ஐஸ் வந்து 360 டிகிரில ஆக்சுவலா இருக்கும் ஐஸ். ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜீனஸ். இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸாம்பிள் ஹோமோ. ஹோமோ மீன்ஸ் நம்ம சொன்னோம் ஹோமினிட்ஸ் வித் லார்ஜ் பிரெயின் அண்ட் அப்ரைட் ஸ்ட்ரக்சர். அப்ரைட் மீன்ஸ் ஸ்ட்ரைட் போஸ்டர். ஒரு குரங்கா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம குனிஞ்சு அப்படிதான் நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ குனிஞ்சு ரெண்டு கை 2 காலால தான் நடந்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே இருந்தது. பட் எப்போ வந்து ஒரு ஹியூமன் எவல்யூஷனா மாறும்போது ஆக ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஹோமோன்ற கண்டிஷன் வரும்போது அவங்களுக்கு வந்து பிரெயின் கெப்பாசிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகுது. பிரெயின் கெப்பாசிட்டி ஐக்யூ இஸ் இன்க்ரீசிங் பிகாஸ் ஆஃப் த பிஹேவியர்ஸ். இப்போ you can see நீங்க நம்ம சோஷியல்ல வேணா நீங்க படிச்சிருக்க சோஷியல் சயின்ஸ்ல படிச்சிருக்கலாம். கேவ் மேன், ஸ்டோன் மேன் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் நம்ம. ஓல்ட் மேன் ஒரு கேவ் மேன் ஒரு ஸ்டோன் மேன் அந்த மாதிரிலாம். ஸோ கேவ்ல ஃபர்ஸ்ட் இருந்திருக்கோம். கேவ்ல வந்து எதுக்காக இருந்தோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சில அனிமல்ஸ்ல நம்ம ப்ரிடேட்டரா இருந்தனால எஸ்கேப் அதுக்காக இருந்தோம். தென் ஸ்டோன் ஏஜ் வரும்போது பாத்தீங்கன்னா we use some flint stone. நெருப்பு ஐ மீன் ஃபயரை வந்து நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபயரை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாமே பச்சையா சாப்பிடுறது, காய்கறி இல்லைன்னா மீட், ஒரு மீட் இதெல்லாமே நம்ம பச்சையா சாப்பிட்டு இருந்த டைம்ல ஒரு ஃபயர் புதுசா வந்தது. அந்த ஃபயர்ல வந்து எரிச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம். இட் பிகம் அ டேஸ்டி அண்ட் வி அடாப்ட் ஃப்ரம் தட். அண்ட் தென் அதுக்கடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ஹோம் அப்படின்றத கட்ட ஆரம்பிச்சாங்க. தென் அக்ரிகல்ச்சர், தென் த லாங்குவேஜ். ஸோ எவ்ரி திங் gradually increase. எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. that becomes the because of their brain. அந்த கெப்பாசிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகுது. the last one is a species. இப்போ நம்ம இருக்க வந்து homo sapiens. so sapiens means the bipedal and higher intelligence. now we are having the higher intelligence. you can see many places. சின்ன ஒரு 3 வயசு குழந்தையில இருந்து 2 வயசு குழந்தைல நிறைய விஷயம் சாதிக்கிறாங்க. 2 வயசு குழந்தையிலனா வந்து 10 மாசத்துல இருக்க குழந்தைங்க கூட வந்து they having so much of talents like excuse me, so much of talents like swimming. so swim பண்றதுக்கும் கண்டிப்பா வந்து talents வேணும். then at the same time ஒரு 3 வயசு குழந்தை வந்து திருக்குறள் ஒப்பிக்கிறாங்க because of their higher intelligence. higher intelligence அப்படின்றது அந்த குழந்தைகளுக்கு நல்லாவே இருக்குது. so they are improving day by day. then bipedal means we having 2 hands and 2 legs for purposes like கை எதுக்காக இருக்குன்னா for grasping the things and கால் வந்து for locomotion. these are the characters in human. and the next example is I have given here is the dog classification. actually there's a taxonomic hierarchy of dog classification. I have given the order of kingdom, phylum, class, order, family,
genus and species. So this is the order of taxonomy hierarchy. You can see here dog classification. First one is the kingdom. It belongs to the Animalia. So dogs in this kingdom because they are animals and not plants or bacteria. We know that it's animal now. Phylum Chordata, dogs are in this phylum because they have a spinal cord. Spinal cord is vertebral column. So vertebral column illa spinal cord irukadanaala chordates நம்ம சொல்லலாம். And class Mammalia, we know that. So dogs comes under the category of Mammalia because once puppets வந்து அதோட puppies actually வந்ததுக்கு அப்புறம் they should feed their puppies with the mammary gland. So that's why it comes under Mammalia. Dogs are in this class because they make milk for their young, have ears and have hair. And order Carnivora. Order Carnivora. Carnivores, we know that carnivores means flesh-eating animal. So dogs are ordered because they eat meat as their main source, food source. Dogs வந்து ஜென்ரலா ஒரு fleshy தான் சாப்பிடும். But நம்ம domestic animal எப்போ நம்ம சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சோமோ we just feed on everything. Whatever we have, we just feed on. ஒரு 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 காய்கறி குழம்புனா நம்ம சாப்பிடுற மாதிரி அதுக்கும் நம்ம அதுதான் போடுறோம். ஒரு சிக்கன் தான் நம்ம அதை போடுறோம். ஸோ நம்ம நம்ம என்ன ஃபுட் எடுக்கிறோமோ அது வந்து நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி அதை அடாப்ட் பண்ண வச்சுட்டு இருக்கோம் ஆக்சுவலா. பட் தட் இஸ் நாட் த ட்ரூ ஒன். Normally, generally dogs comes under carnivora because they love to eat fleshy. And family Canidae, animals in this family include dogs, wolves, coyotes and foxes. These also comes under Canidae. And genus Canis. So these includes animals like dogs, wolves, coyotes, but not foxes. Canisla foxes varadu, but wolves, dogs, and coyotes varum. And the species is the Familiaris. Species actually வந்து Familiaris மட்டும் தான் வரும். பட் நம்ம வந்து genus and species சேர்த்து நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா Canis familiaris நம்ம சொல்லுவோம். So familiaris means because it comes under it is closely friend to the family. ஒரு domestic animal நம்ம வந்து அதை வளர்த்துட்டு இருக்கும்போது it becomes one of our best friend. So that's why it called as a familiaris. Okay, students. So now I'm going to end up the class. I'm going to wind up the class here, and we will see the further classes in the next day. And assignments also attached with this. Please complete your assignments as soon as possible so that மற்ற subjects எல்லாமே load ஆகாது, over work இருக்காது. Then we will see in the next class. Thank you, students.